சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது நல்ல வெயில் காலம். அதனால இதுல எல்லாருக்கும் வேர்வையில தண்ணி சத்து இழக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்ப எல்லாரும் தண்ணி நிறைய குடிக்கணும்னு நாங்கள் டாக்டர்கள் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இயற்கையாக கிடைக்கக்கூடியது பழங்கள் தான். அப்ப முக்கியமா தர்பூசணி மற்ற எல்லா பழ வகை சாறுகளையுமே நீங்க நிறைய எடுத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு அறிவுரை டாக்டர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு, பல்வேறு பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோனு, லிவர் டிசீஸ், பல நோய்கள் உங்களை இந்த நேரத்தில் நீங்க தற்காத்துக்கிறதுக்கு தண்ணி சத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல உணவு துறையை சார்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்றாரு, சென்னையில போய் ஒரு இடத்துக்கு போனோம். நாங்க அதை பார்க்கும் பொழுது அங்க ஊசி மூலம் சாயமேற்றப்பட்ட வாட்டர்மெலன் தர்பூசணி இருந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்டர்வியூவாகவும் கொடுக்குறாரு. ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூவா கொடுத்து அந்த பழத்தை கட் பண்ணி காமிச்சு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி போட்டு இந்த மாதிரி இதுதான் அந்த கலர் சிவப்பா காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மக்களை ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு இதை ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அதனால என்ன ஆகி போச்சு, தமிழ்நாட்டில் ஒரு டன் வாட்டர்மெலன் தர்பூசணி 13-14,000 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த இடத்துல 3,000 ரூபாய்க்கு அதோட விலை சரிஞ்சு போயிருச்சு. அப்போ இது அது அறுவடை பண்ற இடத்துல இருந்து அதை ஒருத்தர் எடுத்துட்டு கடைக்கு விற்கக்கூடிய அந்த நிலையில ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மற்ற சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நான் ஒரு மருத்துவரா, நான் அதிமுகவோட மருத்துவரோட இணை செயலாளர், ஒரு மருத்துவரா நான் இதுக்கான ஒரு சில விளக்கத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டர்மெலன் சார்ந்த ஒரு விஷயம் இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த இருக்க பழம் எல்லாத்துக்குமே ஒரு சில அந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நீங்க நவ்வா பழம் பாத்தீங்கன்னா நவ்வா பழத்தை சட்டையில பட்டோம்னா அந்த கரை படும், அதுல ஏதோ ஒரு பிக்மெண்ட் சாயம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இதுல சிவப்பு கலரா ஒரு கலர் இருக்கிறது. அப்ப இது லைகோபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், ஆந்தசைனின்னு சொல்லுவாங்க. இதை இதுவே உற்பத்தி பண்ணுது. இந்த பழமானது உற்பத்தி பண்ணிக்கிறது இந்த செடி. அப்ப இது ஒரு ரோஸ் கலரா இருக்குது. இன்னும் கூடுதலான பிக்மெண்ட் இருந்தா ஒருத்தர் ரொம்ப வெள்ளையா இருப்பாரு, ஒருத்தர் மாநிறமா இருப்பாரு. அந்த மாதிரி கூடுதலா பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன டார்க் ரெட்டா இருக்கும். அப்ப பொதுமக்கள் இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க நீங்க தர்பூசணி சிவப்பா இருந்தோம்னா பயப்பட வேண்டியதில்லை. எல்லா பழத்திலையும் உங்களுக்கு அதுல சாயம் பூசி இருப்பாங்க, சாயத்தை ஏற்றிருப்பாங்க, நீங்க தவறா நினைச்சுக்கிற வேண்டாம். அதனால இது என்ன நாட்டை நடக்குது, அடல்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா நடந்துகிட்டு இருக்கும். 100% எதை பார்த்தாலுமே சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். அது குறிப்பிட்ட இந்த அதிகாரியோட சர்வே அவர் இன்டர்வியூக்கு பிறகு அப்படி ஒரு கருத்து வந்துருச்சு. அதை மக்கள் மாத்திக்கிறணும் அப்படின்றது. அதனால இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு நம்ம தான் பக்கபலமா இருக்கணும். அப்ப இப்ப அதிமுக எங்களோட பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் இது சார்ந்து இப்ப எங்க நியூஸ்ல இப்ப நிறைய நாங்க இதை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்களேன். அந்த அதிகாரி சொல்றாரு, டிஷ்யூ பேப்பர்ல நீங்க தேய்ச்சு பார்க்கணும் அப்படின்றாரு. ஒரு படத்துல வடிவேல் செய்வாரு பாருங்க, தங்கம்னு சொன்னோன்னு செங்கல் எடுத்து தேய்ச்சு பார்க்க. அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல இப்ப நான் தேய்க்கிறேன். நான் இதை இந்த கலர் அப்ப இயற்கையா இருக்க பழத்திலையும் வரும், அது பிக்மெண்ட் வரும். அதனால இது ஃபுல் ப்ரூஃபான டெஸ்ட் கிடையாது. இது ஒரு டெஸ்ட் தடவி பார்த்துட்டு இதுல சாயம் இருக்கு, நம்ம இதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இயற்கையாவே இந்த பழம் சிவப்பா தான் இருக்கும். பெரிய பெரிய குளிர்சாதன நிறுவனங்கள்லாம் இதை திட்டமிட்டு சரி செஞ்சு ஒழிக்கிறதுக்காண்டி இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு விவசாயி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நிச்சயமா இதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ஃபுட் மித்து, உணவு சார்ந்த விஷயங்களை யாரோ டிக்டேட் பண்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பெரிய பிரபல கம்பெனிகள் வெயில் காலம் வந்துருச்சு, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரத்துக்கு பாதிப்பு வந்துடும். அப்ப இயற்கை எல்லாரும் தர்பூசணி தான் இப்ப பெரும்பாலும் மக்கள் நம்ம சாலை ஓரங்கள்ல பாக்குற எடுத்துக்கிறதுக்கு. இப்ப இந்த கடையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா இங்க இருக்கு அந்த கடை. நாங்க தாண்டி போகையில இங்கதான் நாங்க இறக்குறோம், ஃப்ரூட்ஸ் வாங்குறோம். அப்ப எனக்கு பரிச்சயமான ஒரு வியாபாரி அவரு. அப்ப அவர் என்னை ஏமாத்த போறது கிடையாது. அதனால நான் கடையில நம்பி வாங்குறேன். அதனால மக்களும் பயப்பட வேண்டாம்ன்றது என்னோட ஒரு கருத்து. இதுல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.